அவர்களே, ஒரு நிமிடம் அந்த வார்த்தை கேளுங்க. இந்த வேளையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், எரேமியா 1 அதிகாரம் 8 வசனத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயப்பட்டு கொண்டிருக்கலாம். இல்லை என்றால் யாரையோ குறித்து நீங்கள் யாருக்கோ பயப்பட்டு நீங்கள் பயந்து கொண்டு கலங்கி கொண்டு இருக்கலாம். உங்களை பார்த்துதான் அந்த வேளையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். நீங்கள் எந்த மனிதருக்காக நீங்கள் பயப்பட்டு கொண்டிருந்தால் நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். ஏனென்றால் உங்களை காக்கும்படிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி, யார் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். அவர்களை காட்டிலும் உங்களோடு இருக்கிற ஆண்டவர் மிகவும் பெரியவர். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த மனிதர் குறித்து நீங்க பயப்பட தேவையே இல்லை. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை காட்டிலும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிகவும் பெரியவராய் இருக்கிறார். எந்த காரியத்தை நீங்க பயப்படாவும் கலங்க வேண்டாம். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் ஏன் வீணாக பயப்பட வேண்டும்? நீங்கள் பயப்படுகிற காரியத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு துணை நிற்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க பயப்படுகிற காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு தைரியத்தையும் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். இந்த வேளையில் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை நீங்கள் உறுதியாய் பற்றிக்கொண்டு பிடித்துக் கொண்டு நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெயிப்பீர்களானால், நீங்கள் பயப்படுகிற காரியத்தில் நீங்கள் யாருக்கு பயப்படுகிறீர்களோ, நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் பயப்படுகிறீர்களோ அந்த பயத்திலிருந்து ஒரு விடுதலையை தருவேன் என்று விசேஷ விதமாய் இந்த வேளையில் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து ஒரு முறை ஜெயிப்பீர்களா? நீங்கள் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனை, இந்த வேளையிலும் அப்பா ஆண்டவர் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தகப்பனை, யாரு குறித்து ஒரு பயம், யாரோ குறித்து ஒரு பயத்தில் மத்தியில் அப்பா ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தகப்பனை, எந்த காரியத்தில் அப்பாண்டவரே பயப்படுகிறார்களோ, அப்பாண்டவரே எதுக்கு நினைத்து ஆண்டவரை பயப்படுகிறார்களோ, அப்பாண்டவரே அந்த பயத்திலிருந்து ஒரு விடுதலை பிள்ளைகள் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற தகப்பனை, அந்த பிள்ளைகளோடு கூட நீர் இருக்கீங்க அப்பாண்டவரே, இந்த பிள்ளை நேரே பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். நீங்க எதுக்கும் பயப்படாதுங்க, தைரியமா இருங்க. உங்களை காக்கும்படிக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கும்போது நீங்க ஏன் வீணா பயப்படுறீங்க? ஆண்டவர் நிச்சயமாக உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமீன்.